வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் பூர்ணிஷா லிங்கராஜ். ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஐ பேக்ட் ஆஸ் அ வெட்டிங் கெஸ்ட். ரீசெண்டாக நான் வந்து சேலம்க்கு ஒரு வெட்டிங் அட்டென்ட் பண்ண போயிருந்தேன், ரிசப்ஷன் அண்ட் முகூர்த்தம். ஸோ அந்த வெட்டிங்க்கு நான் என்னென்னலாம் திங்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு 2 டிப்ஸ் கொடுக்குறேன். தட் இஸ் 2 வே நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம், விச் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செக்லிஸ்ட் எழுதும் போது ஆர் நோட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் வே எப்படி நீங்கள் அதை வந்து எழுதி வைக்கலாம் அப்படின்னா, ஹெட் டு டோ, தட் இஸ் டாப் டு பாட்டம். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தலை ஹேர் வாஷ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படும். ஆர் நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஹீட்டிங் டூல்ஸ் வேணும்னா ஹேர் ஸ்ப்ரே, ஹீட் ப்ரொடெக்டன்ட், சீரம், அண்ட் தென் தேவையான பின்ஸ், ஹேர் பின்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி லைக் ஒரு பார்ட்டாக நீங்கள் வந்து ஹெட் டு டோ வரைக்கும் நீங்கள் ஒரு பார்ட்டுக்கும் நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றது நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுக்கலாம். இன்னொரு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச, லைக் ஐ வுட் ப்ரிஃபர் திஸ் வே ரேதர் தேன் தட் ஒன். அது என்னன்னா ப்ராசஸ். அதாவது இப்போ நீங்கள் அங்கே போன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்னோடது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நாங்கள் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போனோம். நாங்கள் போனதுக்கப்புறம் அங்கே போய் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் நான் போய் குளிப்பேன். ஏன்னா ட்ரெயின் ட்ராவல்னும் போது ஆப்வியஸ்லி நம்ம கொஞ்சம் ஸ்வெட்டாக இருப்போம், அதனால நான் போய் குளிப்பேன். ஸோ எனக்கு அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் போது ஐ நீட் அ டவல், ஐ நீட் அ ஸ்பேர் ட்ரெஸ். அதுக்கப்புறம் வந்து குளிக்க போகிறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஐ நீட் அ பாடி வாஷ். அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்குவேன். இன்னொன்று, நீங்கள் எதை பண்ணுறதா இருந்தாலும் லைக் ரைட் இட் டவுன். எதர் நீங்கள் வந்து அதை எழுதி வச்சுக்கலாம், இல்லாட்டா நீங்கள் டிஜிட்டலாக வந்து அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். பட் எதுலையாவது ஒன்றுத்துலையாவது நீங்கள் நோட் பண்ணி வச்சுறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இந்த 2 வே சொல்லிட்டோம், ஓகே நம்ம அப்படியே ஆன் ஸ்பாட் எடுத்து வச்சிடலாம்னா கண்டிப்பாக நம்ம மறந்துடுவோம். நீங்கள் ஒரு அதுக்குன்னு ஒரு சர்டைன் டைம் ஒதுக்கி அதை எழுதி வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இந்த 2 டிப் தான் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போது நான் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்றத நான் உங்களுக்கு குவிக்காக ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் வந்து இந்த சாரி. முகூர்த்தமுக்கு நான் இந்த சாரி தான் வியர் பண்ணியிருந்தேன். ஒரு பீகாக் ப்ளூ கலரில் வித் பர்பிள் பார்டர், செமி சாஃப்ட் சில்க் சாரி. இது ரிசப்ஷனுக்கு நான் ஒரு டிசைனர் சாரி, அந்த மாதிரி ஒரு சாரி தான் எடுத்திருக்கேன். இதுதான் அந்த சாரி. ஒரு மாதிரி பீகாக் ப்ளூ, பீகாக் க்ரீன் ஷேடில் இருக்கும் இந்த சாரி. த்ரூ அவுட் த சாரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்ஸ் டிசைன் வரும். அண்ட் இதோட பார்டர் வந்து இந்த மாதிரி இந்த லேஸ் ஒர்க் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் போட்டிருந்தேன். அண்ட் முகூர்த்தம் சாரிக்குமே வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண மாதிரி ப்ளவுஸ் தான் போட்டிருந்தேன். அண்டர் கார்மெண்ட்ஸ், ஸோ அண்டர் கார்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. முகூர்த்தம் சாரிக்கு வந்து நான் ஒரு ஷேப் பேர் எடுத்து வச்சுருந்தேன். ரிசப்ஷன் சாரி ரொம்ப வந்து ஒரு ஃப்ளோயி மெட்டீரியல், அது வந்து ரொம்ப உடம்போட ஒட்டுற மாதிரி ஒரு மெட்டீரியல்ன்றதுனால நான் அதுக்கு நார்மல் இன்ஸ்கர்ட், அதாவது காட்டன் இன்ஸ்கர்ட் தான் எடுத்து வச்சுருந்தேன். யூஸ்வலாக எனக்கு ரொம்ப அப்படியே உடம்போட சப்பக்கான்னு ஒட்டிக்கிட்டா பிடிக்காது, அதனால வந்து நான் காட்டன் இன்ஸ்கர்ட் தான் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் தென் இதுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பேர் இன்னர் கார்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அண்ட் தென் நான் ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அயன் பாக்ஸுமே வந்து எனக்கு பிகாஸ் நான் சாரி ப்ளீட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போகல. இது வந்து ரொம்ப சாஃப்ட் சில்க்குன்றதுனால எங்கள் வீட்டிலேருந்தே நான் அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன். இன்னொரு முக்கியமான பொருள் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு. ஊசி நூல் எடுத்துகிட்டு போயிருந்தேன். என்னோட அவுட்ஃபிட் கலருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ரெண்டுமே சாரின்றதுனால ஆப்வியஸ்லி நம்ம ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட நான் போட போகிற ரிசப்ஷன் சாரி கலருக்கான ஒரு ஊசி நூல், அண்ட் முகூர்த்தம் ப்ளவுஸ்க்கு போடுற அந்த கலர், அந்த எக்ஸாக்ட் கலர் கிடைக்கல, ஸோ க்ளோஸ் இனாஃபில் இருக்கிற ஒரு கலர் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் அங்கே போய் எந்த ஒரு வார்ட்ரோப் மால் ஃபங்க்ஷன் லூஸாக இருக்குது, டைட்டாக இருக்குது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொன்று எடுத்துகிட்டு போனது வந்து சிசர்ஸ். இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாக்ஸ் ஃபுல் ஆஃப் சேஃப்டி பின்ஸ். ரெண்டுமே சாரின்றதுனால எனக்கு கண்டிப்பாக நிறைய சேஃப்டி பின்ஸ் தேவைப்படும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த குட்டி பாக்ஸ் ஃபுல்லாக சேஃப்டி பின்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அண்ட் இது கூடவே வந்து ஒரு பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரெண்டுத்துக்குமே செட் ஆகிற மாதிரி காமனாக ஒரு ஸ்லிப்பர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன். 2 டவல்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போ டாய்லெட்ரிஸ் அண்ட் ஸ்கின் கேர். ஸோ வென் இட் கம்ஸ் டு டாய்லெட்ரி நமக்கு என்னென்னலாம் அப்படி ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு பாடி வாஷ். ஸோ இந்த பாடி வைஸோட பாடி வாஷ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அண்ட் தென் ஃபார் ஃபேஸ் வாஷ் பான்ஸோட ஃபேஸ் வாஷ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒரு பாடி லோஷன், இதுதான் பாடி வைஸோட பாடி லோஷன் ஒரு குட்டி பேக்கில். இதுதான் 2 பேருமே, நானும் இதே தான் யூஸ் பண்ணுவேன், விஷாலும் இதே தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது வந்து டியோட்ரண்ட், டவ் டியோ ஸ்டிக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அண்ட் தென் ஃபார் ஸ்கின் கேர் டாக்டர் ஷெட்ஸோட செரமைன் அண்ட் வைட்டமின் சி ஸ்கின் மாய்ஸ்சரைசர் அண்ட் செரமைன் அண்ட் வைட்டமின் சி சன்ஸ்க்ரீன், கிளென்சிங் வாட்டர், லைக் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இது கூடவே ஒரு காட்டன் பேட்ஸ் கொஞ்சம் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அண்ட் தென் ப்ரஷ் கிட். நான் என்னோட ப்ரஷ், விஷாலோட ப்ரஷ், ஒரு டூத்பேஸ்ட். மேக்கப்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பவுச் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னு 1 by 1 பார்க்கலாம். ஸோ இது இப்படி தான் ஓப்பன் ஆகும், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர். இப்போ ப்ரைமர் நான் வந்து ரெனேயோட இந்த பாலிவுட் ஃபில்டர் ப்ரைமர் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் பேஸ் மேக்கப்புக்கு வந்து நான் இந்த 3 தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டார்க்கர் ஷேட் கன்சீலர், என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் அதுக்கப்புறம் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கன்சீல் பண்ணுறதுக்கு மேப்லின் ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன். இட்ஸ் இந்த ஷேட் 128. அந்த ஷேட் என்னன்னு கேட்டிங்கன்னா த டார்க்கர் ஷேட் கன்சீலர் ஷேட் 40. இது வந்து 128, இதுதான் என்னோட ஷேட். அதுக்கப்புறம் வந்து ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் ஹைலைட் பண்ணுறதுக்காக இட்ஸ் இந்த ஷேட் 36. ஸோ இது 3 தான் வந்து பேஸ் மேக்கப்புக்காக நான் எடுத்துகிட்டு போனது. அதுக்கப்புறம் மேக்கப் செட் பண்ணுறதுக்கு வந்து NYBேயோட லூஸ் பவுடர், ஐ ஷேடோக்கு இந்த பேலட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த பேலட். இதில் ஃபுல்லாகவே வந்து ஷிம்மர், அந்த ஒரு கிளாம் லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஷேட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ ப்ளஷ்ஷுக்கு வந்து ஐ மேஜிக்கோட இந்த டச் ப்ளஷ் பேலட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதில் வந்து எல்லா ஷேட்ஸுமே இருக்கும், எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகிற மாதிரி. பட் நான் மோஸ்ட்டாக இந்த 2 ஷேட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். வந்து ஐப்ரோக்கு வந்து கிளாம் 21ஓட இந்த பேலட், இதில் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. கிளாம் 21ஓட ப்ரோமி பேலட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதில் வந்து இந்த 4 ஷேட்ஸ் தான் இருக்கும். as you see இதுதான் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். 3 ஷேட்ஸ் இருக்கும், ஒரு வேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன், அது 2 தொடக்கூட மாட்டேன். ஸோ மஸ்காரா நான் வந்து மேப்லின் நியூயார்க்கோட இந்த ஹைப்பர் கர்ல் ஈஸி வாஷ் மஸ்காரா. காஜல் அண்ட் ஐலைனருக்கு வந்து நாட் அ காஜல் அண்ட் ஐலைனர் பர்சன். யூஸ்வலாகவே நான் காஜல் அண்ட் ஐலைனர் வந்து வைக்க மாட்டேன், ஏன்னா அது வந்து ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஹார்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்கின்ல. பட் இன்கேஸ் நான் ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக் போக போகிறேன்றதுனால ஒருவேளை எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நேரத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஜல் அண்ட் ஐலைனர் எடுத்துகிட்டு போயிருந்தேன். காஜல் இஸ் ஃப்ரம் மை கிளாம் பிராண்ட்லேருந்து. அண்ட் ஐலைனர் வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ். கொஞ்சம் காட்டன் பட்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ ஏதாவது நமக்கு இப்போ இந்த காஜல் எல்லாம் ஸ்மட்ஜ் ஆகிடுச்சு, அதை கரெக்ட் பண்ணணும்னா நமக்கு இது தேவைப்படும் அப்படின்றதுனால ஒரு காட்டன் பட்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அண்ட் பொட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். பொட்டுக்கு வந்து ஐ ஹாவ் நிறைய ஆப்ஷன்ஸ். இப்போ ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டு பிந்தி எடுத்துகிட்டு போயிருந்தேன் குட்டியாக. அண்ட் மார்னிங் முகூர்த்தம்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ரவுண்ட் ஸ்டோன், இந்த ஒரு பிளாக் பிந்தி.
சுற்றி கோல்ட் ஸ்டோன் இது 3, இந்த திலக்கம் பொட்டு அண்ட் இந்த பொட்டு தான் முகூர்த்தம்க்கு வச்சுருந்தேன். இது வந்து ரிசப்ஷனுக்கு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப் ப்ரஷஸ் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அண்ட் லிப்ஸ்டிக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பவுச்சில் ஃபியூ ஷேட்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். 2 ஈவெண்ட்டுன்றதுனால வந்து கொஞ்சம் நிறைய ஷேட்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சசரிஸ் அண்ட் ஜுவல்லரி. இப்போ நான் ரிசப்ஷன் அண்ட் முகூர்த்தம்க்கு போகிறேன்றதுனால அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் அண்ட் ஜுவல்லரி. ரிசப்ஷனுக்கு ரொம்ப மினிமலாக தான் நான் போட்டேன். லைக் ஏன்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க் அப்படின்றதுனால ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ், லைக் ஒரே ஒரு பெரிய இயரிங்ஸ். முகூர்த்தம்க்கு வந்து ஒரு சோக்கர், ஒரு இயரிங் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட்ச். இப்போ வந்து நீங்கள் ரிசப்ஷனுக்கு வாட்ச் வேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா வாட்ச் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ரிசப்ஷனுக்கு ஃபுல் ஸ்லீவ் ப்ளவுஸ் தான் போட்டிருந்தேன் அப்படின்றதுனால எனக்கு வாட்ச் தேவைப்படல. முகூர்த்தம்க்கு நான் வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஹேருக்கு நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹேர் வாஷ் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, விஷாலும் பண்ணல அப்படின்றதுனால நாங்கள் ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் எடுத்துகிட்டு போகல. பட் வந்து நான் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். தட்ஸ் லைக் நான் கேர்ள் பண்ணேன் என்னோட ஹேரை. அதனால வந்து நான் அந்த பி பிளண்டோட ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஹேர் டாங் எடுத்துகிட்டு போயிருந்தேன், இந்த கேர்ள் டாங். இது வந்து ஃப்ரம் அகாரோ பிராண்ட்லேருந்து இந்த டாங் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அண்ட் தென் நான் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே, கேஸ்பே பிராண்ட்லேருந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே குட்டி ட்ராவல் பேக். ஒரு ஹேர் சீரம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஃப்ரம் ஸ்ட்ரீக் பிராண்ட்லேருந்து ஹேர் சீரம். இந்த 3 ஸ்டைலிங் கோம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒரு நார்மல் ரெகுலர் கோம் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தேன். அண்ட் தென் ஒரு டெய்ல் கோம் எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஒரு ஸ்டைலிங் கோம் இது வித் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக பிரிசில்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சைடில். அண்ட் இந்த சைடு வந்து நம்ம இந்த கேர்ள்ஸ் ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு இந்த 3 சீப் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கிளாக் கிளிப் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது வந்து லைக் நீங்கள் கேர்ள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஹேரை வந்து ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் அவேவாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளாக் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். ஹேர் பின் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன், நிறைய ஹேர் பின்ஸ். ஸோ யா, தட்ஸ் இட். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எண்டில் என்ன தேவைப்படும் அப்படின்னா பாடி மிஸ்ட். சுகர் அண்ட் ஸ்பைஸ், ஜுடியோ பிராண்ட்லேருந்து சுகர் அண்ட் ஸ்பைஸ் பாடி மிஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரெனேயோட த ப்ளூம் பர்ஃப்யூம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்யூஸ், நிறைய டிஷ்யூஸ் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு போங்க. லைக் இப்போ இஃப் யூ ஆர் அ மெடிசின் பர்சன், இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து இதெல்லாம் ரெகுலராக நம்ம கேரி பண்ண வேண்டியது. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டேன், மிரர் எடுத்துகிட்டு போங்க. இதுலேயே என்னோட சார்ஜர்ஸும் நான் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். அண்ட் ஒரு குட்டி பேக் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. ஸோ யா, தட்ஸ் இட். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.